ஹலோ ஃபேமிலிஸே, எங்க போனாலும் என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ஃபேமிலிஸே. டேய் தம்பி, யாரா நீ? மக்களே, இந்த குட்டி குஞ்சான பாத்துக்குங்க. எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியால இவன் தாங்க இருக்கான். இவன் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தா யோ நான் நடிப்பு நடிச்சிருக்காங்க. இந்த வயசுல கண்ணுல 2 சொட்டு தனியா விட்டுக்குன்னு ஃபேமிலிஸே, நான் இதை பண்ணிட்டேன் ஃபேமிலிஸே, அதை பண்ணிட்டேன் ஃபேமிலிஸேன்னு இந்த குட்டி குஞ்சா சப்ஸ்கிரைபர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒழுங்கா தான் வீடியோ போட்டு இருந்திருக்கான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, இதுல சேருங்க அதுல சேருங்கன்னு பார்ட் டைம் ஜாப் வாங்கி தரேன்னு மொத்த பெரிய ஏமாத்திருக்காங்க. அடே குட்டி சாத்தா, நீ என்னடா இந்த வயசுல இப்படி ஏமாத்துற? அவன் வேலைக்கு போயிட்டு ஏர்னிங்ஸ் பார்த்தாம குடும்பத்தை எப்படி பாக்குதுன்னு எதனா சைட்ல பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம்னு அதை இதையும் தேடி இருந்தா அதை வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கியடா. எங்க சூழ்நிலைய வச்சு நீலாம் எங்களை ஏமாத்துற பத்தியா? அதுதான் பொறுத்துக்க முடியல. மரத்துல தொங்குது மாங்கா, நீ பண்றப்பா எல்லாத்தையுமே போங்க. பாரு குட்டி குஞ்சா, உன் வயசுக்கு இவ்வளவு நடிப்பு இவ்வளவு ஃப்ராடுத்தனெல்லாம் தேவையில்லை. அண்ணன் சொல்றேன் கேளு, ஒழுங்கா இதெல்லாம் விட்டு நல்ல புள்ளையா இருக்கிற வழியை பாரு. இவனுங்களாம் நம்மள ஏமாத்துறானுங்களேங்க. என்ன கொடுமை சரவணா இது.